22/2/2026 அன்னைக்கு நம்ம வந்து அழுகி போன வாழைப்பழத்தை வச்சு வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 நாள் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி எடுத்து அதில் இருக்கிற லிக்யூடை நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு 10 லிட்டர் தண்ணியில் 30 ml கொடுத்து நம்ம செடிகள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 25 நாள் மூடி இருந்ததில்ல, அதனால் ஏர் டைட்டாக லாக் ஆகிருக்கு. உள்ளே வந்து அப்படியே இந்த பெட்ரோல் வந்து ஆவி மாரி வரும்ல, அதை மாதிரி வருது. ரொம்ப நாள் லாக் ஆகியிருக்கவே. பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம இதுதான் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஸ்மெல் இருக்குமா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நம்ம பழத்துடைய ஸ்மெல் தான் வரும். வாழைப்பழம் வந்து ரொம்ப அழுகி போனால் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குல்ல, அதுதான். ரொம்பலாம் வந்து அதிகமாகலாம் இருக்காது. இந்த பாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வழிச்சு போட்டுவோம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா புழிஞ்சு சக்கை தனியாக அந்த லிக்யூட் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா இதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். நாங்கள் வந்து அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணோம், அது செட் ஆகலை. அதனால் ஒரு கிளாத் எடுத்து அது மூலிமா புழிஞ்சிக்கிறோம். முடிஞ்ச அளவு புழிஞ்சு எடுத்துட்டேன் கைஸ். தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம செடிகள் மேலே கூட போட்டு விடலாம். இப்படி இதை போடும்போது நம்ம புழுக்களுக்கு வந்து இது நல்லா உணவு அமையும். இது ரொம்ப மக்கிய உணவுன்றதுனால இதில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அதை வந்து புழுக்கள் சாப்பிட்டு அதுக்கும் நல்லா வளரும். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த லிக்யூடை ஒரு வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இப்போ நான் 6 லிட்டர் கிட்ட கிடச்சிக்குது. நம்ம வந்து போட்டது வந்து ஒரு 6-7 பழம் தான் போட்டிருப்போம். அது நாட்டு சக்கரை கலந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கிட்ட ஊற வச்சு இங்கே நம்ம இந்த லிக்யூட் எடுத்துருக்கோம். லிக்யூடு வந்து நம்ம ஒரு 30 ml வந்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 6 லிட்டர் கிட்ட பக்கம் கிடச்சிது. இது வந்து நிழலான இடத்துல வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் வந்து காய்கறிலாம் நல்லா வளமாக வளரும், பெருசாக நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் மீன் அமிலம் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை அதுக்கு பதில் இல்லை மீன் அமிலம் வாங்க முடியலன்ட்டு வீட்டில் ஒரு நாள் அழுகி போன பழம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பழத்தை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மதியம் டைமில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கார்டனோட செட்டப்பை வந்து கொஞ்சம் லேட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து மார்னிங் டைமில் கொஞ்சம் வெயில் இருக்கும், மதியம் டைமில் லைட்டாக வெயில் இருக்கும், அதிகமாக வெயில் இருக்காது. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து நம்ம செடி கீழே நிறைய எறும்பு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணோம். அதனால் வந்து நம்ம போட்டிருக்க மூடாக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு வேப்ப முன்னாக்கு வச்சுருந்தோம். அதை எடுத்து அப்படியே எல்லா செடிகளையும் மேலே லைட்டாக தூவி விட்டுடும். வேப்ப முன்னாக்கு போடும்போது எறும்புகள் தொல்லை இருக்காது அதிகமாக. அது வேப்பெண்ணெய் புண்ணாக்கு கசப்புன்றதுனால அந்த கசப்பு தன்மைக்கு எறும்புகள் அதிகமாக வராது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நம்மளோட புதுசாக க்ரியேட் பண்ண கார்டன் செட்டப் எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு போயிடுங்க.